இயக்குனர் பாரதிராஜா அவருடைய மறைவை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் நேரில் வந்து தற்போது அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். சார், இப்போ இயக்குனர் இமயம் சொல்லக்கூடிய பாரதிராஜா அவர்களோட மறைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேரில் வந்து அஞ்சலி செலுத்திருக்கீங்க. திரையுலகத்துக்கு அது எவ்வளோ பெரிய இடம்? முதல் படம் எனக்கு கிடைக்காதப்போ, அந்த அதாவது கதிர் சார் கிட்ட டைரக்ஷனில் நான் வந்து லான்ச் ஆயிருக்கணும். மிஸ் ஆனப்போ பாரதிராஜ் சாரோட அசிஸ்டன்ட் தான் ஸ்ரீதரன் சொல்லி, தாடி ஸ்ரீதரன் சொல்லுவாங்க. அவர் ஓவியர். அவர் வந்து நான் கூட்டிட்டு போறேன் என் தலைவர்கிட்ட அப்படின்னார். நான் யார் அந்த தலைவர் எனக்கு அப்போல்லாம் தெரியாது. காலேஜில் இருந்த பையனுக்கு பாரதிராஜா சார் பார்த்து 5வது நிமிஷம் ஒரு அசஸ்மெண்ட், லேசாக தாடி கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நீ ஹீரோயா நான் பண்ணுறேயா அப்படின்னாரு. சம் ரீசன் மிஸ்ட், அது வேற ஒரு காரணத்தினால, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ண தப்புனால. ஆனால் என்ன சொன்னார்னா, நீ எங்கே தான் நல்லா இருக்கணும், ஐ எம் ஹாப்பி தட் என் ஜட்மெண்ட் ராங்கால கரெக்டாக அவனை ஐடென்டிஃபை பண்ணிக்காங்கன்னு சொல்லி. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்தது காரணம் பாரதிராஜா சார். ஆக்டர்ஸ் ஆர் பார்ன் சொல்கிறோம் இல்லையா, ஆக்டர்ஸ் ஆர் பார்ன், பட் ஆக்டர்ஸ் பிகம் பெட்டர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் குட் டைரக்டர்ஸ் லைக் பாரதிராஜா சார். இந்த மாதிரி இயக்குனர் தான் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து மெழுகேற்றி பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்குறது. ஸோ வாழ்ந்துட்டார், சாதிச்சிருக்கார். அவர் ஆத்ம சாந்தி அடையணும்னு நம்ம ஆசைப்படணும். தமிழ் சினிமாவுக்கு இவர் ஆற்றின பங்குன்னு நீங்க பார்க்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு வரலாற்றில் இவருக்கு ஒரு இடம் இருந்திருக்கு? தமிழ் சினிமாவோட வரலாற்றில் இவரோட இடம் இருக்கும். சினிமாலும் கொஞ்சம் அரசியல் இருந்திருக்கும், சினிமாலும் ஜாதி மதம் வேறுபாடுலாம் இருந்திருக்கும். ஆனால் பாரதிராஜா சார் இன்னைக்கும் அந்த ஜாதி மதம் என்ற ஆஸ்பெக்டுக்கே வரவே இல்லை. அவர் வந்து கலைத்துறை, அதுலேருந்து தனிப்பட்ட ஒரு துறையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. கலைத்துறை வந்து திறமையை மட்டும்தான் பார்க்கணும், அந்த திறமையை மட்டும் தான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதுதான் ரொம்ப தேவையான விஷயம். அன்பயாஸ்டு பர்சன். இமேஜின், தோ அவர் என்ன லான்ச் பண்ணது கிடையாது, அவர் கூட ஒர்க் பண்ணது கிடையாது, ஏன் வந்து ஒரு ஏக்கம் இருக்கு, நான் வெளியூர்லேருந்து இங்கே கிளம்பி வந்துடுறேன், அதுதான் அவரோட சாதனை. தட் இஸ் அச்சீவ்மெண்ட். அவரோட காலமான பிறகு அவர் நினைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அவருக்கு போய் வந்து கண்ணீராஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு, தட் இஸ் அச்சீவ்மெண்ட். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நம்ம வந்து துக்கத்தை விட அவரோட சாதனைகளை கொண்டாடணும். முடிஞ்சா அதே மாதிரி அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சிருக்காரு அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் வந்து சென்று எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். புதிய புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததா இருக்கட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ், கிராமத்து சார்ந்த கதைக்களமா இருக்கட்டும், இப்படி ஒரு புதிய கலைக்களத்தை கொண்டு வந்தவர். இப்படி அவருடைய படங்கள்ல உங்களுக்கு பிடித்தமானது இல்ல வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்ப வியந்த அந்த மாதிரி? என்னை பொறுத்தவரை மூன்றாம் எனி டே. அதே மாதிரி நீங்க 16 வயதுலாம் சரி, எது வேணாலும் சரி, நீங்க வந்து செகப்ரோஜான்னு பாருங்க. இன்ன வரையும் கல்ட் வந்து செகப்ரோஜா. அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை பாருங்களேன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. எல்லாமே வேற வேற ஜானல் வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு. நம்ம கிராமம்னு சொல்றோம், ஆனா கிராமம் இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா இனிமே ஆங்கிலத்துல தான் பேச பார்ப்பாரு. அதாவது அவர் ரெண்டுமே பண்ணியிருப்பார், திரையில அதுவும் இதுவும். அண்ட் என்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் பார்ப்பாரு, தனக்கு முன்னாடி வந்து மகன் காலமாறுது, எவ்வளவு பெரிய வேதனை, எந்த தந்தைக்கும் நடக்கூடாது, அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு வாழ்ந்திருக்காரு. காட் பிளஸ் ஹிஸ் சோல் அண்ட் ஃபேமிலி. உங்களுக்கும் பாரதிராஜா சாருக்கும் விடயமான ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள், நீங்க அதை பயணித்த திரையில வந்து அவரோட நீங்க படம் நடிக்கலன்றது அந்த ஃபீல் புரிஞ்சுக்க முடியுது. வேற ஏதாவது அவரோட பயணிச்சாங்க? இப்ப கடைசியா வந்து ஒரு நடிகர் சங்கத்தோட தயாரிப்பாளர் சங்கத்தோட எலெக்ஷன் டைம்ல போய் அவரை சந்திச்சது. நீங்க நம்ம தேனாம்பேட்டு கிட்ட அவரோட ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அங்க ஆஃபீஸ். ஃபெல்ட் சோ நைஸ். அப்பயும் பார்த்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு. ஸோ நைஸ். அதில் என்ன, நான் அவர் மிஸ் பண்ணல, நான் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்தவனை என்கரேஜ் பண்ணணுன்னு. ஃபீல் ஸோ குட். ஆக்சுவலி நானும் மனோஜ் சேர்ந்து தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கணும் அவரோட டைரக்ஷனில், அவரோட ப்ரொடக்ஷனில். மிஸ்டேட். நாங்கள்லாம் சேர்ந்து தான் வளர்ந்துருக்கோம், நானும் மனோஜ் எல்லாம் ஒரே ஸ்கூல். வெரி சேட் தட் டுடே இஸ் நோ மோர். பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் யோசிக்கிறோம். இருக்கும்போது சில நேரத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. யூனிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு என்றைக்குமே அவர் ஆசைப்பட்டிருக்காரு. எனிவேஸ், ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை இன்னைக்கு வெறும் பெண்களாக இருக்காங்க, அதுதான் வந்து வலிக்குது. இண்டஸ்ட்ரி வந்து என்றைக்குமே இவங்க மேலே வந்து ஒரு கேர் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் இண்டஸ்ட்ரி. ஓகே சார்.